ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 4/12/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. தக்ஷாயன புண்ணிய காலம், பௌர்ணமி, கிரிவலம், ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம், இந்திய கடற்படை தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சர்வாலய தீபம். ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். விருச்சிக லக்னம், இருப்பு 2 நாழிகை 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 16 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 7:54 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி 8 நிமிடங்கள் வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள் வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 7:54 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 5:55 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3 மணி 8 நிமிடங்கள் வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இந்த சித்திரை சுவாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வியாழக்கிழமை. கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய் தீபமேற்றி, குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் சொல்லிட்டு தீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சரியா? அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கி கிரிவலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பௌர்ணமினாலே சாயந்தரம் சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். புரியுதா? அது பண்ணுறதுனாலே செல்வ நிலை உயரும். எப்போவுமே சத்யநாராயண பூஜை பண்ணாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ நிலை உயரும், நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் விட இந்த பிரச்சனைகள் இருந்து பாருங்க, அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி இன்றைக்கி கிரிவலம், கண்டிப்பாக அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உண்ணாமலை அம்மல், அந்த அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாளை வழிபாடு பண்ணுங்கோ, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கோ, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வழிவகை செய்யும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், கடகராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களோட பொருளாதாரத்தில் எந்த அடியும் விழாது. அற்புதமான ஒரு நாள். அதேமாதிரி குடும்ப பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.
அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். அதனாலே கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி குடும்ப பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிரத்தையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணுங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் படிப்பை விட்டுட்டு விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு படிக்கிற வழியை பார்க்கணும். சரியா? அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறு தூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்துக்கு குழப்பமே இல்லாமல் குறையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி ஆகும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பர். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே. அதேமாரி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தொழில் அதிபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான். அதனாலே கண்டிப்பாக உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள். என்ன சந்திராஷ்டிரம் எடுத்துனா சூப்பர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அதேமாரி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த சிற்சில கவலைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அந்த மாற்று மருத்துவம் அப்படிங்கிறத விட இந்த உங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன எழுதி கொடுத்துருக்காலோ அந்த மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். புரியுதா? அதேமாரி இன்றைக்கி அனாவசியமான அந்த வீண் செலவுகளெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி விலை உயர்ந்த பொருளை கையாளணும் அப்படிங்கும்போது கவனமாக கையாளுறது நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப்சிப்னு இருக்கணும், அமைதியாக இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அப்படியே அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும், சந்திராஷ்டமம் இருந்தாலும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள். ஏன்னா களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா களத்திரஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அற்புதமான, அதுவும் குருவும் வேறு பார்த்துட்டு இருக்கார் 5ஆம் பார்வை. ஸோ அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாரி இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளை பெறலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எப்படின்னா கடகடன்னு சில வேலைகளை செய்வீங்க, சில வேலைகள் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. எது ப்ரியாரிட்டி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க, சரியா? அதேமாரி உத்தியோகம் சொல்லிட்டேன். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி போட்டியாளர்கள்லாம் கொஞ்சம் அதிரடியான சில விலை மாற்றங்களெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தொழிலை விரிவுபடுத்திக்கணும். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உற்சாகமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிடுத்து, குழந்தை பாகியம் இல்லையே அப்படின்னு டக்குன்னு இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதேமாரி இன்றைக்கி உங்களை இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குங்க, கவலைப்பட வேணாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். அதனாலே இன்றைக்கி ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அது ஏதாவது ஒன்று ப்ரொமோஷன், இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்சென்டிவ், அரியர்ஸ், ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சிறுதூர பயணங்களின் மூலம் சிறப்பான வாழ்க்கை அமையும். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக படிப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும். அதேமாரி
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் நினைத்த நேரத்தில் முடித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மேலோங்கும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களின் மூலமாக லாபங்கள் குவியும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் தொலைபேசி தகவல் ஒன்று தித்திப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.